ஆமாம். அப்போ வந்து என்ன செஞ்சாருன்னா அருண்மொழி, டைரக்டர் அருண்மொழி, அதாவது ஏர்முனை இதெல்லாம் படம் எடுத்த ஒருத்தர். அவர் ஒரு நாள் நான் அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு மேலே கொண்டு போய் வச்சுட்டு ஒடியாந்துட்டு இருந்தேன்னா, அவர் கூட உட்கார்ந்தவர் உமாச்சந்திரன் கேட்குறாரு, யார் அந்த பையன்? அவன் ஆஃபீஸ் பாய், நல்லா இருக்கானே, ஹீரோ மாதிரி இருக்கான், அவனை கூப்பிடுங்க அப்படின்னோடனே நான் எந்த உள்ளே போனேன். தம்பி நடிப்பியா நீ, இது யாருன்னு தெரியுதான்னு கேட்டார் உமாச்சந்திரன். எனக்கு தெரியாது சார். இவர் தான் என் டைரக்டர் அருண்மொழி. உடனே ஐயா சார் வணக்கம் சார் அப்படின்னோடனே, நடிக்கிறியா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னு. அவரை பார்த்தேன் உமாச்சந்திரனை, என்ன வேலை போயிட போகுது. உமாச்சந்திரன் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நடிக்க விருப்பம்னா சொல்லுங்கள், நம்ம டைரக்டர் தான் அப்படின்னாரு. இல்லை சார் நடிக்க விருப்பம் இல்லை சார், டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னேன். உடனே அப்படியா, நல்ல விஷயமாச்சே, நல்லா இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செஞ்சார், நீங்கள் வந்து என்னை வந்து பாருங்க, அவருடைய ஒய்ஃப் வந்து ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் வேலை பார்த்தாங்க. நீங்கள் நாளைக்கு 5 மணிக்கு ரஷ்யன் கல்ச்சர் சென்டர் ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் ஒரு படம் இருக்கு, அக்ரகுரசோவா படம் இருக்கு, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருங்க உமா, நாளைக்கு அனுப்பிச்சுடுங்க அந்த பையனை டைரக்ட் பண்ணுங்கிறான். அங்கே தான் வந்து நான் வந்து தீஸ்மாஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போ மலர் அமுதன், தின மலரில் இருக்கார் இப்போ மலர் அமுதன், அவர் நம்ம ஐயா தாய் பத்திரிகை ஆசிரியர் வலமுரி ஜான் ஐயா, இது மாதிரி நிறைய பேர் எனக்கு அந்த ஐயா அருண்மொழி அவர்கள் மூலமா எனக்கு அறிமுகம் கிடைச்சிது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அக்ரகுரசோவா படம் பார்த்த உடனே நம்ம இப்படி ஒரு படம் எடுக்கிறோம், இப்படி ஒரு படத்தை நம்ம எடுத்து ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தூண்டில் ஆபீஸ்ல தான் வந்து சைதை மணின்னு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஸ்டில் போட்டோகிராஃபர். அவர் அப்பெல்லாம் வந்து போட்டோ எல்லாம் வச்சு கட் பண்ணி தானே லே அவுட் பண்ணி வரும். அதுலதான் நக்கீரன் கோபாலன் வந்து ஒரு லே அவுட் ஆர்டிஸ்ட். அப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறவர் சைதை மணி. அங்க இவங்க பத்திரிகையாளர்கள் பூரா வருவாங்க. பட்டூர் செல்வம், நக்கீரன் கோபாலு, இந்த மாதிரி எல்லாருமே அந்த சைதை மணி அலுவலகத்துக்கு வருவாங்க. இப்படி ஒரு உலகம் கொஞ்சம் அப்படியே விரிஞ்சுது.